உறவுகளே, இன்னைக்கு வாழைத்தண்டில் ஒரு தேநீர் இடைவேளைக்கான ஸ்நாக்ஸ் செய்து காமிக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கடலை மாவு, சோள மாவு, முட்டை, உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். முதல்ல வாழைத்தண்டில் உள்ள அந்த மேலோட தோலை நம்ம நல்லா சீவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளணும். நம்ம இந்த ரவுண்ட் வடிவில் வெட்டி கொள்வோம். முதல்ல வாழைத்தண்டில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வெட்டின பிறகு இதில் நார் இருக்கும். நாரை நம்ம இப்படி சுத்தம் செய்து நாரை தனியாக எடுத்துக்கொள்ளணும். நன்றாக அந்த நூல் மாதிரி தன்மையில் வரும். அதை நம்ம நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளணும். அதில் அந்த நூல் மாதிரி தன்மை வரும். அதை நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளணும். முதல்ல கடலை மாவு சேர்த்துக்கொள்வோம். இப்போ வாழைத்தண்டு பஜ்ஜி பொரிப்பதற்கான கலவையை செய்யறதுக்கு முதல்ல கடலை மாவு சேர்த்துக்கொள்வோம். இப்போ சோள மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, ஒரு முட்டை. முட்டை விரும்பினவங்க சேர்த்துக்கொள்ளலாம், விரும்பாதவங்க முட்டை சேர்க்காம செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து காமிங்க. பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். ஏன்னா சில பிள்ளைகள் இது விரும்பி உண்ண மாட்டாங்க. கறி சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னால் இதில் உடம்புல உள்ள கல் ஏற்படுற தன்மை அதுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும். நல்லா இப்போ நீரை சேர்த்து நல்லா கலந்து கொள்வோம். நன்றாக கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக வர அளவு கலந்து கொள்ளணும். கலந்து வைத்த கலவையில் இதை நல்லா நனைத்து பொழித்து எடுத்துக்கொள்வோம். நல்லா 2 பாக்கெட்டும் பிரட்டி எடுத்து பொரித்து எடுத்துக்கொள்ளணும். பொன்னிறமாக நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இந்த மேலே உள்ள மாவு டக்குன்னு பொரிப்பட்டும் உள்ளுக்குள்ளே இந்த தண்டு பொரிப்படாது. அதான் நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளணும். மிகவும் சுவையான வாழைத்தண்டு பஜ்ஜி ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறியவங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க, மிகவும் விருப்பமாக இருக்கும். நம்ம மற்றபடி கறி வைத்து அப்படி செய்து கொடுத்தோம்னா அதிகமாக விரும்பி உண்ண மாட்டாங்க. இது வயிற்றில் ஏற்படும் கல்லுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போட சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.